தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த ஆலோசனையின் முக்கிய அம்சங்கள் என்னவாக பார்க்கப்படுகின்றன? விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தலைமைச் செயலகத்தில் இந்த சட்ட ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, தாம்பரம், ஆவடி ஆணையர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் சென்னை பெரம்பூர் பகுதியில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட அடிப்படையில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. அரசின் மீது சட்ட ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலை குறித்தும் சென்னையில் அண்மையில் நடைபெற்ற கொலை குறித்தும் அதை தடுப்பதற்குண்டான பல்வேறு முயற்சிகளை எடுப்பதற்குண்டான காவல்துறை அதிகாரிகளுடைய தொடர் மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலவரம், கொலை சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை தமிழக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பிறப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.